வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? கதையோட பேர் என்னென்னா மௌனத்தின் கீதம். ஒரு வீட்டில் ஒரு அக்கா தம்பி இருந்தாங்களாம். அக்காக்கும் தம்பிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா. அன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சண்டை வந்துச்சான். என்னென்னா, டேய் படிக்கவே மாட்டியாடா, மக்கு போய் படிடா அப்படின்னு சொன்னாலாம். உடனே தம்பி, உன் வேலை என்னவோ பார்த்துட்டு போ, எனக்கு படிக்க தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு அவன் சொன்னானான். இப்படியே அவங்களுக்குள்ள சண்டையே ஆச்சான். உடனே அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளேருந்து வந்தாங்களாம். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். உடனே அவங்க அக்காக்காரி, அம்மா ஸ்கூலில் இவனை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க மிஸ்ஸு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலாம். உடனே அவங்க அம்மா, போதும் என் பிள்ளைய பற்றி நீ எதுவும் சொல்லாத, எனக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்ட்டு. அவன் படிக்கவே மாட்டேன்றான், பசங்களோட கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கான், புக்ஸே எடுக்க மாட்டேன்றான், அப்புறம் மார்க்ஸ் எல்லாத்துலேயும் கம்மி, பாஸ் பண்ணவே இல்லை, அவனோட கவனம்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, அப்படி தானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அம்மா அழுதவுடனே அக்காக்காரியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டவுடனே தம்பியும் அழ ஆரம்பிச்சிட்டானான். அவனால் அவங்க முகத்தை பார்க்கவே முடியலையாம். தம்பி தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டானான். தம்பி அழறதை பார்த்து அக்காவுக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே அக்கா நான் உன்னை இனிமேல் திட்ட மாட்டேன்டா, நான் உன்னை படின்னு சொல்ல மாட்டேன்டா, உன் இஷ்டமாக இருந்துக்கோடா, அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருந்தாலாம். இவனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, தப்பை உணர ஆரம்பித்தானான். ஓ, நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்குது, நம்ம இதை திருத்திக்கணும், நாம் இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானான். இந்த டாபிக் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா மாடியிலேருந்து இறங்கி வந்தாராம். வந்த உடனே அம்மா கிட்ட, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் ஏதாச்சும் ஒன்று கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம்மா. அப்படி சொல்லிட்ட உடனே அவங்க அம்மாவும், என்னடா இது, நான் இங்கே ஒரு வாக்குவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு கூட கேட்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த நினப்பு போச்சாம்மா. அப்புறமா அவர் ஆரம்பித்தாராம், இங்கே என்ன சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லைங்க இங்கே நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 3 பேரும் அவங்க அப்பாவோட முகத்தையே அப்படியே பார்த்தாங்களாம். பார்த்துட்ட உடனே அவங்க அப்பா சொன்னாராம், நம்ம ஒரு கெட்டவனை நீ கெட்டவன்டா, நீ மக்குடா, நீ வேஸ்ட்டுடா அப்படின்னு சொன்னால் அவன் திருந்தணும்னு நினைக்க மாட்டான். நம்மளை இப்படி தானே சொல்கிறாங்க, அப்போ நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படி தான் அவன் நினைப்பான். ஆனால் அவன்கிட்ட இருக்க பண்புகளை, அதாவது அவன் எவ்வளோ நல்லது செய்கிறானோ அதை எடுத்து சொல்லி அவனோட கெட்டதை மாற்றிக்கணும்னு அவன்கிட்ட நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அவனும் அதை யோசிப்பான். எப்போவுமே நம்ம திட்டிக்கிட்டே இருந்தால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அக்காக்காரி, இனிமேல் நான் அவனை மக்குன்னு சொல்ல மாட்டேன், அவன்கிட்ட நிறையவே நல்ல பண்புகள்லாம் இருக்குது, நான் அதை எடுத்து சொல்லி அவனை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே தம்பிக்காரன் என்ன சொன்னான்னா, இல்லை இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நோட்ஸ்லாம் எழுதுகிறேன், ஸ்கூலில் கிளாஸை கவனிப்பேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்தாலாம். அது சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். அன்னிலேருந்து அந்த தம்பிக்காரனும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானான். வீட்லேயும் சந்தோஷம் நிலவிச்சான். என்ன குழந்தைகளே, நீங்களும் எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்கணும், ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கணும். செய்வீங்களா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.